எண்ணும் எழுத்தும். வகுப்பு 4, கட்டகம் 3. நாம் சுவாசிக்கும் காற்று. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் கையேட்டில் 3வது கட்டகமாக நாம் சுவாசிக்கும் காற்று உள்ளது. ஆகா அறிவியல் உட்பட 3 நாட்களுக்கான செயல்பாடுகள் இந்த கட்டகத்தில் உள்ளன. முந்தைய நாள் பாடவேளை இறுதியில் மாணவர்களிடம் கொடுக்கப்பட்ட செயல் திட்டத்தை வழங்க செய்யணும். கட்டகத்தின் தொடக்கத்தில் ஆகா அறிவியலாக எரிவதற்கு ஆக்சிஜன் அவசியம் என்ற செயல்பாடு உள்ளது. எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை என்பதை மாணவர்களே செய்து பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில இந்த ஆகா அறிவியல் செயல்பாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. உரிய இடங்களில் பதாகைகளை உயர்த்தி காட்டி இந்த செயல்பாட்டை செய்யணும். செயல்பாட்டின் போது நெருப்பு, மெழுகுவர்த்தி ஆகியவற்றை கவனமா கையாளணும். மாணவர்களை மேசை முன்பாக பா வடிவில் நிற்க வைத்து மேசை மீது தட்டை வைத்து எரியும் நிலையில் உள்ள மெழுகுவர்த்தியை நிற்க வைக்கணும். மாணவர்களிடம் தட்டில் பாதி அளவு வண்ண நீரை ஊற்றச் சொல்லி கண்ணாடி குவளையை கொடுத்து எரியும் மெழுகுவர்த்தியின் மீது தலைகீழாக கவிழ்த்து வைக்க சொல்லி மாணவர்களை உற்று நோக்க சொல்லணும். இந்த சோதனையின் போது என்ன நிகழ்ந்தது? ஏன் மெழுகுவர்த்தி அணைந்தது? வண்ண நீர் கண்ணாடி குவளையினுள் மேலே ஏற காரணம் என்ன? போன்ற வினாக்களை கேட்டு மாணவர்கள் பதில்களை கண்டறிய கலந்துரையாட செய்யணும். சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். அதன் பின்னர் கண்ணாடி குவளையினுள் ஆக்சிஜன் இருக்கும் வரை மெழுகுவர்த்தி எரிந்தது. ஆக்சிஜன் தீர்ந்த பின் மெழுகுவர்த்தி அணைந்துவிடுகிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வண்ண நீர் மேலே ஏறுகிறது என்பதை ஆசிரியர் விளக்கணும். அதனைத் தொடர்ந்து இரவில் மரத்துக்கு அடியில் படுத்து உறங்கக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுவதற்கான காரணம் என்ன என்பதை பெரியவர்களிடம் கேட்டறிந்து வருமாறு கூற வேண்டும். செயல்பாடு 9, காற்றின் முக்கியத்துவம். ஆசிரியர் கட்டகத்தில் உள்ள வினாக்களை மாணவர்களிடம் கேட்டு கலந்துரையாடணும். சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டி காற்றின் பயன்களை ஆசிரியர் விளக்கி கூறணும். பின்பு கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை ஆசிரியர் கரும்பலகையில் எழுதி அதற்கான விடைகளை பாடநூல் பக்க எண் 86இல் அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் உள்ளவற்றை வாசித்து விடைகளை மாணவர்களை கண்டறிய செய்து அதனை பாடக்குறிப்பேட்டில் எழுத சொல்லணும். பின்னர் காற்றின் முக்கியத்துவத்தை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற செய்யணும். மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 10, காற்று மாசுபாடு. ஆசிரியர் மாணவர்களிடம் முன் தயாரிப்பில் தொங்கவிடப்பட்ட எண்ணெய் தடவப்பட்ட வரைபடத்தாள்களை எடுத்து மேஜையின் மீது வைத்து உற்று நோக்க சொல்ல வேண்டும். ஒவ்வொரு குழுவினரும் தங்கள் வரைபடத்தாள்களை மற்ற மாணவர்களுக்கு காட்டி அதை தொங்கவிட்ட இடம் பற்றியும் அதில் படிந்துள்ள மாசுகளின் அளவு பற்றியும் கூறி அவற்றின் வேறுபாட்டினை பற்றிய வினாக்களை கேட்டு கலந்துரையாட சொல்லணும். மாணவர்களின் பதில்களுக்கு பின் காற்று மாசுபாடு ஏற்படுவதற்கான காரணங்களைப் பற்றி அறிய காணொளியை பார்க்க சொல்லி கேள்விகளை கேட்டு கலந்துரையாடி மாணவர்கள் கூறிய பதில்களை பட்டியலிட சொல்லணும். அதன்பின் மாணவர்கள் கூறிய கருத்துக்கள் சரிதானா என்பதை அறிய காற்று மாசுபாட்டின் விளைவுகள் பற்றிய காணொளியை காண சொல்லணும். பின்னர் காற்று மாசுபாடு அடைவதால் ஏற்படும் விளைவுகளை மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற சொல்லணும். பின்பு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்ட வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வர சொல்லணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் பாடநூல் மற்றும் பயிற்சி நூலில் தரப்பட்டுள்ள செயல்பாடுகளை செய்ய வைக்கணும். செயல்பாடு 11, சுவாசம் சிறக்க மாசை குறைப்பேன். செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்பு முந்தைய நாள் கொடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையை கேட்டு சரியாக பதிலளித்த மாணவர்களை பாராட்டணும். பின்னர் ஆசிரியர் மாணவர்களிடம் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு காற்று மாசுபாடு பற்றி கலந்துரையாடணும். காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்ள QR கோடில் உள்ள காணொளியை மாணவர்களுக்கு காட்டணும். பின்பு காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றி கலந்துரையாடி
ஒவ்வொரு மாணவனையும் மற்ற மாணவர்கள் முன்னிலையில் வழங்க சொல்லணும். தொடர்ந்து மாணவர்களை 4 அல்லது 8 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து சுவாசம் சிரக்க மாசை குறைப்பேன் விளையாட்டை விளையாட வைக்கணும். விளையாட்டின் முடிவுல அதிக பணத்தாள்களை வைத்திருக்கும் குழுவை வெற்றி பெற்றவர்களாக அறிவித்து பாராட்ட வேண்டும். தொடர்ந்து மாணவர்களிடம் பணத்தாள்களை பெற்ற இடங்களையும் பணத்தாள்களை இழந்த இடங்களையும் அதற்கான காரணங்களையும் கூற செய்து அனைத்து அட்டைகளையும் வாசித்து முடிக்கும் வரை விளையாட்டை தொடர செய்ய வேண்டும். அதன் பின்னர் மாணவர்களிடம் விளையாட்டு தொடர்பான கேள்விகளை கேட்டு அதன் வழியே காற்று மாசுபாடினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் மாணவர்களைக் கொண்டே தொகுத்து கூற சொல்லணும். பின்னர் மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவினை அனைத்து மாணவர்களிடமும் உரக்க கூறி அவ்வினாவிற்கான விடையை தேடி கண்டுபிடித்து வந்து அடுத்த அறிவியல் வகுப்பில் சொல்லுமாறு அறிவுறுத்த வேண்டும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும். இந்த செயல்பாட்டோடு கட்டகம் 3 நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.